ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சார்ஸ் வேடசில். வாங்க ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது ராகி சேமியா வந்து பேக்கெட்டில் இருந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது இது 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒரு இந்த ஜல்லடையில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். தண்ணியிலேருந்து நிறுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா காய விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துக்கும். மூடி எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவி வரும் நல்லா. அது இல்லாமல் நசுக்கி பார்த்தாலும் நல்லா வெந்திருக்கும். அந்த பதம் போதுமானது. 7 நிமிஷம் சரியாக இருக்கும். அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சேமியாவில் நான் வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அதனால் தண்ணியில் வந்து நான் அதை கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்து போட்டுக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் போட்டுப்போம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த சேமியாவை எடுத்து நல்லா கிளறி கொடுத்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்தோன்னா நம்மளுக்கு ராகி சேமியா ரெடி. இதை சட்னியோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.